காவேரி வந்து இந்த நிச்சயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து என்ன விஷயம், எப்படி இந்த நிச்சயம் நடக்காது, என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து நிச்சயம் கரெக்டாக நடக்கும்போது போலீஸ் வர வச்சுறாங்க காவேரி. போலீஸ் வந்தோடனே எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். பசுபதி வந்து கொடைக்கானல் வந்து எந்த தெரிவிக்காமல் வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்காமல் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னோடனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த மாதிரி வந்து காவேரியை வந்து தூக்குனது இந்த பசுபதி தான், அதுதான் அவள் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அன்பரசு ஃபேமிலி சொல்கிறாங்க, சரி நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியே பண்ண முடியும், ஏன் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து இந்த மாதிரி தூக்கியிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லுங்கள், உங்கள் வீட்டு பொண்ணை ஒரு ஆள் இப்படி வந்து தூக்கியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அன்பரசோட ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரி எடுத்த முடிவு எந்த தப்புமே கிடையாது, எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியும், நான் தெரிஞ்சு அமைதியாக இருந்தேன்னா அது வந்து ஒரே காரணம் வந்து அன்பரசோட பையனுக்கு அஜய்க்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. காவேரி அமைதியாக தான் இருந்தா, ஆனால் காவேரி வந்து இந்த முடிவு எடுப்பா நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவள் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான், அவளுக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு, காவேரிக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு. அதனால் வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாரு, வேறு வழியே கிடையாது, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும், அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆகணும், இல்லைனா விஜய் வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அதே மாதிரி போலீஸும் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு பசுபதி யோசிக்கிறாரு. ராகினி வந்து வேணாம்ப்பா, அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்றாங்க. நீ அமைதியாக இருமா, ஏற்கனவே ஒரு நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே நின்று போச்சு, இப்போ வந்து நின்றுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுமா, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து காவேரி கிட்ட போய் கெஞ்சுறாரு. என்னை மன்னிச்சிடு காவேரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, இங்கே பாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டோட பொண்ணை நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அதனால் தயவு செய்து என் பொண்ணையும் வந்து அந்த நிலைமை வரக்கூடாதுமா, தயவுசெய்து காப்பாற்று அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்தீங்களா வழிக்கு 2 பேருமே அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, 2 பேரும் என்ன ஆட்டம் ஆடினீங்க, இப்போ தெரியுதா காவேரியோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு, இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் காத்திருந்தேன், இப்போ புரியுதா உங்களுக்குலாம் அப்படி சொன்னோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாரு, தயவுசெய்து மன்னிச்சிட்டு ப்ளீஸ்மா, என் பொண்ணு நிச்சயதார்த்தம் நடத்த விடு அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காரு. உடனே காவேரி சிரிக்கிறாங்க, விஜயும் சிரிக்கிறாரு. காவேரி உன்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணார், இப்போ வந்து அனுபவிக்கிறார்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க அப்படி சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இங்கே பார் காவேரி, உன் முடிவு தான், உனக்கு விருப்பம்னா நீ மன்னிக்கலாம், இல்லைனா விட்டுடலான்னு சொன்னோன்னே உடனே அன்பரசோட ஒய்ஃப் வந்து மனசு கஷ்டப்பட்டு தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அழுகுறாங்க. பாட்டியும் அழுகுறாங்க. அதை பார்த்து காவேரி மனசு மாறுறாங்க. சரி ஓகே, நீங்கள் நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கோங்க, ஆனால் வந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து உங்கள் பொண்ணோ நீங்களோ ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயும் சொல்கிறாரு, ஆமாம் உன் பொண்ணை வந்து இந்த வீட்டுக்கு வாழ சொல்லிட்டு காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரி ஓகே, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே நிச்சயத்துக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து விஜய் பார்த்து, நான் பண்ணது வந்து தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பண்ணது தப்பே கிடையாது, உன் நிலைமையில் யாராக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க, உன் வலி வேதனை எல்லாமே எனக்கு தெரியும் காவேரி. என்னை வந்து காவேரி கையை பிடிக்கிறாரு. காவேரி வந்து மனசு சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அப்படி ஒருத்தர் காதலோட